என் பசங்க 2 பேரும் வந்து அம்மா நீ எல்லாமே செஞ்சுருக்கிற, ஆனால் மோமோஸ் மட்டும் செய்யவே இல்லைம்மா அப்படின்னாங்க. சரி அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு கப்பு மைதா எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் மூடி. ஸோ அது நடுவில் வந்து சரி மைதா கொஞ்சம் அன்ஹெல்தி தானே, நம்ம ஹெல்த்தியாக ராகியில் எதனா செய்யலான்னு சொல்லிட்டு ப்ரௌனி தான் ரெடி பண்ணியிருந்தேன், வெறும் ராகி மட்டும் போட்டு. ஸோ அதை வந்து அவனில் வச்சாச்சு. ஸோ அது வேகிற கேப்பில் வந்து சில ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன் மோமோஸ் செய்யலான்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு அரை பாவு தான் இருக்கும் போன்லெஸ் சிக்கன். அது வந்து ஒரு 2 பல்ஸ் கொடுத்தோன்னா கீமா மாதிரி ஆயிடுச்சு. சிக்கனில் உப்பு, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோயா சாஸ், அதுக்கப்புறம் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் காம்போடு இருக்கிற கொத்தமல்லி பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பொடியாக சாப் பண்ணணும் நல்லா. அது நல்லா வந்து கொஞ்சம் வதங்கினதும் நம்ம இந்த சிக்கன் கீமா ரெடி பண்ணோம் இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் மோமோஸில் டைரெக்டாக ரா சிக்கனே அப்படியே வைப்பாங்க கீமா பண்ணிவிட்டு. பட் நான் நினச்சேன் அது வேகாதோ என்னாவும் சொல்லிட்டு சட்னிக்கு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி ஊற வச்சுட்டேன். நம்மளோட ப்ரௌனி பாருங்கள் எப்படி கிரிங்கிள் டாப்போடு சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சு, வெறும் ராகி மாவு மட்டும் போட்டு செஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் பண்ண ஒரே தப்பு, மாவு ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்திருக்கணும் மாவு. இப்போ ஃபில்லிங் வச்சுட்டு அது இப்படி நம்ம மடிக்கும்போது அது வரவே இல்லை, புண்டு போது சந்தாக ஆகிடுது. மோமோஸாக என்னதுன்னே தெரியல. ஒரு வழியாக அப்படியே ஓட்டெல்லாம் அடித்து சிமெண்ட் போடுற மாதிரி எப்படியோ ஒன்று பேக் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே அப்படி தான் வந்துருந்துச்சு. ஸோ அப்போ நான் புரிஞ்சிட்டேன், இது வந்து மாவு நம்ம தனியாக பிசைஞ்சிட்டோம், அதனால தான் நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா இருந்ததே மைதா அந்த ஒரு கப்பு தான், வேறு எடுத்து பிசைலான்னு பார்த்தாலும் இல்லை வேறு. ஸோ அதுவே வந்து எப்படியோ ஒன்று பேச்சப் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அது உள்ளே வைக்கும்போது பயந்துகிட்டே தான் வச்சேன், எங்கே வச்சிடுமோன்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா தான் வந்துருந்துச்சு. அந்த கேப்பில் சட்னியும் ரெடி பண்ணலான்ட்டு ஒரு 1.5 தக்காளி தான் இருந்துச்சு. அது வந்து அடுப்பில் சுட்டுட்டு அப்புறமா அது ஸ்கின் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற வச்ச காஷ்மீரி சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், இஞ்சி பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோய் சாஸ், அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி தக்காளி பேஸ்ட்டு, கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ், கொஞ்சம் சுகர், அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப், இது மட்டும் போட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டோன்னா நம்ம சட்னி ரெடி. வந்து அவனுக்கு ஃப்ரை மோமோஸ் தான் பிடிக்கும். நான் வந்து ஃப்ரை பண்ண முடியாதுமா, இப்போது கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவன் கம்முன்னு போயிட்டான். வேணும்னு அடம் பிடிச்சிருந்தாலும் கம்முன்னு விட்டுட்டுருப்பேன். கம்முன்னு ஓகேன்னு சொன்னதும் எனக்கு எப்படியோ ஆயிடுச்சு, குழந்தை கேட்டு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 4 நாள் மட்டும் சின்ன ஒரு தாளிக்கிற கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுவும் ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரைட் மோமோஸ், அதுக்கப்புறமா ஸ்டீம் மோமோஸ், அப்புறம் அதுக்கு சட்னி எல்லாமே நானே வீட்டில் ரெடி பண்ணது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட்டுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. 2 பேர்கிட்ட இருந்து ஃபுல் பாராட்டு தான். அப்புறமா வந்து நம்மளோட ப்ரௌனிஸ் கூட சூப்பராக வந்துருந்துச்சு. மைதாவில் செஞ்சால் கூட என் பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்க மாட்டுது இந்த கப் கேக்கு, இந்த ப்ரௌனிலாம். ஆனால் இந்த ராகியில் செஞ்சு கொடுத்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ப்ரௌனி ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன்.